நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த வாரத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சியாக தேவன் இந்த நாள் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் கடந்த வாரத்தினுடைய செய்தி மிக ஆசீர்வாதமா இருந்தது? கடைசியில ஜெபத்தில் ஆவியானவர் நம்மை நடத்தினார். நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா வெறுப்புகளை, கசப்புகளை கர்த்தர் புறம்பே தள்ளிவிட்டார். ஆமென். அல்லேலூயா. வந்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சிலர் என்னிடத்தில் வந்து அதை உண்மையாக தேவன் பேசினதை, உணர்ந்ததை என்னிடத்தில் ஷேர் பண்ணீங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எங்கோ 2000 பேரோ 3000 பேரோ இருக்கிற இடத்தில் வர்றதில்லை. என்ன ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது? 2-3 பேர் ஒருமனப்பட்டவரிடத்தில் கூடியிருந்தால் அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை மையப்படுத்தி ஆவியானவர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. ஆமென். அந்த வேத பகுதியை நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நான் வாசிக்கிற 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே இருந்து பேயேருக்கு போனார்கள். ஜனங்களை கூடிவர செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அப்பொழுது இஸ்ரவேல் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பேயோர் என்கிற அந்த இடத்தில் தேவன் அவர்களுக்கென்று கொடுத்த ஒரு ஊற்று, ஒரு கிணறு, ஒரு தண்ணீர், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. அல்லேலூயா. இந்த ஊற்று, இந்த அல்லேலூயா இந்த ஊர், இந்த பேயேர் என்கிற இந்த ஊர், சோத்ரம். ஆமென். இது நமக்கு என்ன செய்யும் என்கிற ஒரு காரியத்தை நான் கடந்த வாரத்திலே சொன்னேன். சோத்ரம். வராத ஜனங்கள் ஒரு சில இருக்கிறதுனாலே அதை முன்னுரையாக சில விஷயங்களை சொல்லி நாம் மீதியான அல்லேலூயா வார்த்தைக்கு நாம செல்லுவோம். இந்த பேயேர் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவைகள் சந்திக்கிற இடம். ஆமென். வெகுநாள் தேவைகள், வெகுநாள் பிரச்சனைகளை தீர்க்கிற, நம்மளை சரி செய்கிற, நமக்கு விடுதலை தருகிற, நமக்கு அற்புதம் செய்கிற ஒரு இடம் தான் இந்த பேயேர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை பிரவேசிப்பதற்கு முன்பதாக வேவுவாக்கப்பட்டதான மனிதர்கள் சொல்லப்பட்ட காரியத்தின்படி அவர்கள் கானானை சுதந்தரிக்க அந்த பாதை வழியாய் போகிறார்கள். சோத்துறோம். அந்த பாதை வழியாய் போகும் பொழுது அங்கே பெலிசியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சிறைப்பிடித்து யுத்தம் பண்ணி அவர்களை தடுத்து உள்ளே பிரவேசிக்க விடாதபடிக்கு, உள்ளே செல்ல விடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு பல மனிதர்கள் அவர்களுக்கு தடையாய் இருந்தார்கள். கர்த்தரிடத்தில் முறையிட்ட பொழுது கர்த்தர் அங்கே அவர்களுக்கான விடுதலையை கர்த்தர் தந்தார். அவர்களுக்கான ஆசீர்வாதத்தை தந்து அவர்களை கர்த்தர் நடக்க பண்ணினார். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் தண்ணீர் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், சூழ்நிலைகள் மிக மோசமான ஒரு பாதை வழியாக அவர்கள் போகிறார்கள். சோத்திரம். தேவன் அவர்களை சுற்றி போக பண்ணுகிறார். தேவன் அவர்களை வனாந்தர வழியாக, வேறு வழியாக ரொம்ப தூரம் நடக்க பண்ணுகிறார். ஆகவே அங்க தண்ணீர் இல்ல, அது மலை பிரதேசம், அது ஒரு வனாந்தரமான இடம். அங்க பலவிதமான சூழ்நிலைகள் எதுவும் அமையாத ஒரு நிலை. அப்படிப்பட்ட இடத்தில் அவர்களை பயணம் பண்ணுகிறார்கள். 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் ஜனங்கள் எப்படிப்பட்ட பாதையில நடந்தார்கள், என்ன சூழ்நிலை அங்கு வெளிப்பட்டது, என்ன காரியம் அங்கு இருந்தது என்பதை நாம் அங்கு அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அங்கே மனம் அடிந்தார்கள், முறுமுறுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அங்க பலவிதமான கஷ்டங்களை பட்டு சொல்றாங்க. அங்க எங்களுக்கு தண்ணீர் இல்லை. 5வது வசனம் சொல்லுது, நீர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது எதற்கு? சாகும்படியா கொண்டு வந்தீங்க. இங்க அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்க மனதிற்கு வெறுப்பாயிருக்கிறது. எங்க மனசு ரொம்ப நோகடிக்குது. எதுக்கு எங்களை அழைச்சி, எதுக்கு எங்களை தெரிந்தெடுத்தீங்க, எதுக்கு எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க, எதுக்கு இந்த வாழ்க்கைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு ஜனங்கள் மிகவும் போராட்டத்தோடு தேவனிடத்தில், தேவ மனுஷனிடத்தில் முறையிடுகிறார்கள்.
அப்பொழுது கர்த்தர் அவரிடத்தில் சொல்றாரு, உங்க ஜனத்தை எல்லாம் நீ கூட்டிக் கொண்டு வா, உங்க ஜனங்களை எல்லாம் அழைச்சு கொண்டு வா, நான் அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? அப்படி அவர்கள் தேடி வந்த இடம், அப்படி அவர்கள் நாடி வந்த இடம் தான் இந்த பேயோர் அப்படிங்கிற ஒரு இடம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வந்த சபை அதுக்குத்தான். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு வந்த இந்த இடம் அதற்குத்தான். ஆமென். அதில் உங்க தாகங்களை தீர்க்க, உங்க ஏக்கங்களை தீர்க்க, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க, பல நாள் போராட்டம், பல நாள் பிரயாணம், பல நாள் பசி, பல நாள் தாகம், ஆமென், பல நாளுடைய ஏக்கங்கள் எல்லாம் இந்த ஊற்று நம்மளை தீர்க்க போகிறது. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் ஆமென், அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பேயோரின் ஊற்று, அல்லேலூயா, பாகம் 2 இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேயோரின் ஊற்று நமக்கு என்ன கொடுக்க போகிறது, என்ன செய்ய போகிறது என்பதை ஒரு காரியத்தை சொன்னேன். அல்லேலூயா, உன் வெறுப்பை மாற்றிடும். எல்லாரும் சொல்லுங்க, வெறுப்பை, நம் வெறுப்பை மாற்றும், நம்ம கசப்பை மாற்றும், நமது மாறாக்களை மாற்றும், நம்முடைய வெறுப்பை, நம்முடைய மனமடிவை, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. சோத்திரம். இதெல்லாம் நம்முடைய வெறுப்பு, மனுஷர்கள் கொடுக்கிற வெறுப்பு, உறவுகள் கொடுக்கிற வெறுப்பு, நம்முடைய குடும்பத்தார் கொடுக்கிற வெறுப்பு, நம்முடைய ஓனர்கள் கொடுக்கிற வெறுப்பு, நம்முடைய உடன் வேலை செய்ய கொடுக்கிற வெறுப்பு, நம்மோடு இருக்கிறவர்கள் கொடுக்கிற வெறுப்பு, அதெல்லாம் தேவ ஆவியானவர் மாற்றுவாராக. அல்லேலூயா. இந்த ஊற்று பொங்கி வா, ஊற்று தண்ணீரே பொங்கி வா. அதை பருகும் பொழுது, அதிலே நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது, அதிலே நம்ம மகிழும் பொழுது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் பொழுது, அந்த தண்ணீர் மூலமாய் நமக்கு பல விடுதலை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. போன வார செய்தி நீங்கள் போய் கேட்டால் உங்க வாழ்க்கையில் மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது ஸ்தோத்திரம். முதலாவது அல்லேலூயா, உன் வெறுப்பை மாற்றும் இந்த ஊற்று தண்ணீர், இந்த அல்லேலூயா பேயரின் ஊற்று நம்முடைய வெறுப்பை மாற்றும். இரண்டாவது, ஊறி பெருகிடும். சொல்லுங்க, இரண்டாவது என்ன பண்ணும்? பெருக வைக்கும். நம்மை அல்லேலூயா இருக்கிற கொஞ்ச அளவை, இருக்கிற கொஞ்ச நிலைய அது பெருக வைக்கும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? 17ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேல் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்று அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள். சோத்திரம். அல்லேலூயா. குறைவு இருக்கும் பொழுது, கொஞ்சமா இருக்கும் பொழுது, வெறுமையா இருக்கும் பொழுது, காய்ந்து போன நிலையில் இருக்கும் பொழுது, வறண்டு போன நிலையில் இருக்கும் பொழுது, கர்த்தரை துதித்து பாடும் பொழுது, ஓ நமக்குள் இருக்கிற கொஞ்ச அளவு அது பெருகும். ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிற கொஞ்ச காரியங்கள் அது அதிகமாய் பெருகும். கர்த்தர் அதை பெருக வைப்பார். கொஞ்ச சந்தோஷம், ஒரு கொஞ்ச ஆசீர்வாதம், ஒரு கொஞ்ச சுகந்தம், அது பெருகினவை ஹல்லேலூயா அளவிலமாய் நம்மளை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் காய்ந்து போன நிலையில வந்தாங்க, வெறுத்து போன நிலையில வந்தாங்க, வறண்டு போன நிலையில வந்தாங்க. அல்லேலூயா. தண்ணீர் குடிக்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏங்கும் பொழுது அந்த தண்ணீர் தாகம், எத்தனை பேர் அந்த தண்ணீர் தாகத்தை அனுபவிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாங்க பல இடங்களுக்கு ஊழியங்களுக்காய் போவோம், குடும்பமாய் போயிருக்கிறோம், விசுவாசிகளோடு சேர்ந்து போயிருக்கிறோம். சில இடங்கள் ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டி வரும். சோத்திரம். சில இடங்கள் ரொம்ப தூரம் நடந்து போவோம். சோத்திரம். அந்த நாட்கள்ல வடசுத்தூர் ஊழியத்துக்கு அதிகமா போவோம். அல்லேலூயா. வீட்டு கூட்டங்கள், மற்ற காரியங்களுக்கெல்லாம் போவோம். சோத்திரம். அப்போ அந்த அல்லேலூயா அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அல்லேலூயா. அது ஒரு தோப்பு ஆன இடமா இருந்தாலும் வெயிலா இருக்கும். சோத்திரம். தம்பம்பதிக்கு முதல்ல அந்த நாட்கள்ல கோழிப்பண்ல இறங்கி அந்த தம்பம்பதிக்கு என்ன செய்வோம்? நடந்து போவோம். சோத்திரம். அல்லேலூயா. பல இடங்கள்ல இப்படி நடந்து போவோம். சோத்திரம். தண்ணீர் கொண்டு போன தண்ணி எல்லாம் தீர்ந்து போயிடும். குடிச்சு தண்ணி தீர்ந்து போயிடும். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அல்லேலூயா அந்த தண்ணீர் தாகம் இருக்கு பாருங்க, நாக்கெல்லாம் வறண்டு, தொண்டையெல்லாம் வறண்டு போகும். கடைசி அல்லேலூயா ரொம்ப முடியாத நேரத்துல அந்த இடத்துல போய் அடர்ந்தோன்னா முதல்ல சொம்பு தண்ணி தண்ணி செய்யும், கேட்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. சேத்துமடையில இருந்து பல தோப்புகளுக்கு நேராய், மலை அடிவாரத்துக்கு நேராக நாங்க நடந்து போயிருக்கிறோம். சர்க்காருபதி இன்னும் பல இடங்களுக்கு நேராக நாங்க நடந்து உள்ளெல்லாம் போயிருக்கிறோம். சோத்திரம். அப்படி நடந்து போகும்போது ரொம்ப தூரம் போயிட்டு அந்த தண்ணீர், அந்த தாகம் இருக்கு பாருங்க, அந்த ஏக்கம் இருக்கு பாருங்க. அந்த தண்ணீர் பச்சை தண்ணியா, அது என்ன தண்ணியோ, உப்பு தண்ணியா, பிரச்சனை இல்லை. அந்த தாகத்தை
தீர்க்குது பாருங்க அந்த அனுபவம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு அதை தர விரும்புகிறார். இந்த கொஞ்சம் தண்ணீரை இல்லாத தண்ணீரை வறண்டு போன நிலையில கர்த்தர் நமக்கு தருகிற இந்த தண்ணீர் அது ருசி உள்ள தண்ணீரா இருக்கும்போது எப்படி இருக்கும்? நல்ல சாதாரண தண்ணி போதும், எப்படியாவது தண்ணி வேணும் என்று ஏங்கி இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ருசி உள்ள தண்ணி, இனிப்புள்ள தண்ணி, ஒரு மதுரமான தண்ணி, அல்ல ஒரு ஆசீர்வாதமான தண்ணீர் வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஊற்று தண்ணீர் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எத்தனை பேர் ஊற்று தண்ணீரை குடிச்சிருக்கிறீங்க? அதுல இருக்கிற ஒரு டேஸ்ட், அதுல இருக்கிற ருசி அல்லேலூயா அப்படி அம்பிட்டு நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது எடுக்க அது வற்றாது. அல்லேலூயா. எத்தனை தண்ணி எடுத்தாலும் அது வற்றி போகாது. ஒரு வற்றாத நதியாக, ஜீவ நதியாக அந்த தண்ணீரை கர்த்தர் பெருகவை. அவங்க கேட்டது கொஞ்சம் தண்ணீர் தான், ஒவ்வொருவருக்கும் தேவையான கொஞ்சம் தண்ணி தான் கேட்டாங்க. ஆனா கர்த்தர் அங்க ஒரு பெரிய ஊற்றையே உண்டாக்கி, அது பெரிய கிணறே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு வேணாம் எடுக்கலாம், எவ்வளவு வேணாம் எடுத்துக்கலாம். அது எடுக்க அது வற்றாது. கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் இப்ப இல்லாத அளவை நினைச்சு ஃபீல் பண்ணாத, வாழ்க்கையில் இப்ப இல்லாத காரியங்களை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் ஒரு நாட்கள் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, விரும்புறீங்க? கையை தட்டி ஆவியானவர் எனக்கு தருகிற அந்த ஜீவ நதி, எனக்கு தருகிற அந்த ஜீவ ஊற்று, அது அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறது, அநேகருக்கு நன்மை உண்டாக போகிறது. என்னை கொண்டு கர்த்தர் நிரப்ப போகிறார். என்னை கொண்டு கர்த்தர் அது அல்லேலூயா பெருக வைக்க போகிறார். என்னை நான் அப்படி ஒரு பெருகிற நதியாக, ஒரு ஜீவ நதியாக, ஒரு வற்றாத நதியாக நான் பெருக போகிறேன். நான் பெருக போகிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 36வது சங்கீதம் அதனுடைய பிரைஸ்ல 9வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. பாருங்க, ஒரு ஜீவ ஊற்று யார்கிட்ட இருக்குதா? ஆமா, ஜீவன் தருகிற, நம்மளை வாழ வைக்கிற, நம்மை அல்லேலூயா வளர்ச்சி நடத்துகிற, நம்மளை பெருக வைக்கிற ஒரு ஊற்று யார்கிட்ட தான் இருக்குதா? யார்கிட்ட இருக்கு? தேவனிடத்தில் இருக்கிறது, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. சோத்திரம். அந்த ஊற்றை தேவ சமூகத்தில் வந்துதான் பெற முடியும். அந்த தண்ணீரை நாம் வந்துதான் பெற முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்ப இருக்கிற அல்லேலூயா நம்ம தண்ணியை நம்ம அல்லேலூயா வேஸ்டா பயன்படுத்துறோம். அது அந்த தண்ணியோட அருமை நமக்கு தெரியல. சோத்திரம். பல வீடியோக்கெல்லாம் வருது இப்பெல்லாம். சோத்திரம். அது பயங்கர காமெடியாவும் இருக்குது. அல்லேலூயா அதை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். நீங்க ஏடிஎம்ல போய் அல்லேலூயா நீங்க காசு எடுக்கிற மாதிரி தான் தண்ணி என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, எடுக்கணும். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் வரப்போகிறது. அல்லேலூயா. காலங்கள் அப்படிப்பட்ட நிலைகள் ஒரு குடிக்கிறதுக்கும் பயன்படுத்து எல்லாத்துக்கும் ஒரு ஏடிஎம் மாதிரி இருக்கும். சோத்திரம். அதுல போய் நீங்க சொருகி எவ்வளவுக்கு தண்ணி வேணுமோ அதை அல்லேலூயா டைப் பண்ணீங்கன்னா அவ்வளவு தண்ணி இங்க வரும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நமக்கு தண்ணியோட அருமை நமக்கு தெரியறது இல்ல. தண்ணியோட சூழ்நிலை நமக்கு தெரியல. கொடைக்கானல்ல நேற்றுக்கு நான் போயிருக்கும் பொழுது அங்க எல்லா பைப்பு, கை கழுவுற பைப்பு, பாத்ரூம் எடுக்கிற பைப்பு, எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. தண்ணி என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊர்ல தண்ணியை கை கழுவுறதுக்கு முண்டு ஊத்துறோம். அல்லேலூயா. தண்ணியை நம்ம வேஸ்டா செலவு பண்றோம். ஆனா சில இடங்கள்ல தண்ணீருடைய பற்றாக்குறை குறிச்சு அதோடைய அருமை அங்கதான் தெரியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரத்துல ஆனமலையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரப்போகிறது. எல்லா வீட்லயும் அல்லேலூயா பைப்பு கனெக்ஷன் கொடுக்கறாங்க. அல்லேலூயா. அதுக்கு மோட்டர், அதுக்கு அது செட் பண்றாங்க. அல்லேலூயா. அந்த இது செட் பண்ணிட்டாங்க, மீட்டர் செட் பண்ணிட்டாங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். நிறைய பிடிச்சீங்கன்னா அதற்கான கரண்ட் பில்லு மாதிரி நீங்க பில்ல கட்ட வேண்டியதான். ஹலோ. எல்லா ஊர்லயும் வரத்தான் போகுது, எல்லாம் அதைத்தான் அனுபவிக்கதான் போறோம். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கேஸ் அது மாதிரி. சோத்திரம். எல்லாம் கேஸ் எல்லாம் உங்களெல்லாம் வீட்டுக்கே வந்துடும். அல்லேலூயா. பைப் தண்ணி மாதிரி வந்துடும். அதில் எவ்வளவு நீங்க யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு பணத்தை என்ன செய்யணும், எல்லாம் கரண்ட் பில்லு மாதிரி நம்ம கட்ட வேண்டியதான். எவ்வளவு செலவு பண்றோம்னு தெரியாது, கடைசியில் கரண்ட் பில் வரும்போதுதான் தெரியும். ஏன்னா ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு சொல்றா, உங்களை அப்படிப்பட்ட இடத்துல அப்படிப்பட்ட சூழ் இருக்கிற நம்மை ஒரு ஜீவ ஊற்றாக, ஒரு வற்றாத ஒரு ஊற்றாக தேவன் நிரப்ப போகிறார். அல்லேலூயா.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஊற்று எப்படிப்பட்ட ஊற்றா? நீதிமொழிகள் ஆமென் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிங்க நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது எப்படிப்பட்ட ஊற்றாய் தேவன் நமக்கு தருகிறார். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு போதும். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. 15ஆம் வசனம் சொல்லுது, உன் கிணற்றில் உள்ள தண்ணீரை உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு, அது உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்களும் வீதிகளிலும் பாய்வதாக. அப்படிப்பட்ட ஒரு ஊற்றாய் தேவன் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமென். நீ பல இடத்துல போய் தண்ணீரை கடன் வாங்கி கேட்ட, நீ பல இடத்துல தண்ணி வேணும், காசு வேணும், பணம் வேணும், செலவுக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், மற்ற இடங்களில் நாடி போன, இப்ப கர்த்தர் நம்மை ஒரு ஊற்றாய் நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார். உனக்குள் ஒரு ஊறி பெருக போகிறது. உன்னுடைய ஊற்று வெளியிலும் வீதிகளிலும் பாய்வதாக. அநேகர் ஆசீர்வதிப்படத்தக்கதாக கர்த்தர் நிரப்ப போகிறார். விசுவாசிகள் நல்ல கையை தட்டி உன்னை ஒரு எஜமானாக, நீ பலருக்கு ஆசீர்வாதமான, நீ பலருக்கு நன்மையாக, ஓ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஓ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை அப்படிப்பட்ட ஒரு நதியாக, அப்படிப்பட்ட ஒரு ஜீவ நதியாக, ஓ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. உன் தண்ணீர் எங்க பாய்வதாக? எங்க பாய்வதாக? வீதிகளில பாய்வதாக. அப்படின்னா அல்லேலூயா, அநேக அல்லேலூயா நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறாங்க. அநேக நம்ம மூலமா நன்மையை பெற போகிறாங்க. அப்படிப்பட்ட நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த சபையை கர்த்தர் அப்படி பல இடங்களை பரவ வைக்க போகிறார். இந்த சபை, இந்த ஆராதனை அநேகருக்கு ஒரு ஜீவ தண்ணீராக, அநேகருக்கு ஆசீர்வாதமான தண்ணீராக, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஜீவ நதியாய் கர்த்தர் நடத்த போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? என்னை கொண்டு கர்த்தர் அப்படி பயன்படுத்துவார். என்னை கொண்டு கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அற்பமா நினைக்காதீங்க, சாதாரணமா நினைக்காதீங்க, ஒரு நிர்வசாரமா நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை தொட்டுட்டார்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கிட்டார்னா, ஒரு மனுஷனை கர்த்தர் சந்திச்சிட்டார்னா, அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி முடியாதது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பாருனாரு, பார்த்தாரு, நட்சத்திரங்களை எண்ணி பாருனாரு, எண்ணினாரு. அவர்னால எண்ணவே முடியல. கர்த்தர் சொல்றார், இந்த அளவுக்கு ஒரு சந்ததிகள் பெருகும் என்று சொன்னார், இந்த அளவுக்கு ஒரு சந்ததிகள் எண்ணப்படும் என்று சொன்னார். ஓ அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு பிள்ளைக்காய் ஏங்கினார், ஒரு மகனுக்காய் ஏங்கினார், ஓ ஒரு சந்ததிக்காக ஏங்கினார். கர்த்தர் பல லட்ச கோடி கணக்கான சந்ததிகள் ஆபிரகாமின் சந்ததிகளாய் கர்த்தர் மாற்றினார். நாம் இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமாய் இருக்கிறார்கள். ஓ கர்த்தர் அப்படி நம்மை பெருக வைப்பாராக. அற்பமாய் இருக்கிற ஒரு காரியத்தை கண்டு, அற்பமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை கண்டு நீ கலங்காத. கர்த்தர் நம்மை ஊறி பெருக வைக்க போகிறார். நம்மை கொண்டு பெருக வைக்க போகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14:4 வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக, அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். எப்படிப்பட்ட நீரூற்றாய் இருக்குமாவா? ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, அவன் எப்போது ஊறுகிற ஒரு நதியா இருக்க போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் வயசு வேற கம்மி பத்தீங்களா, அதனால பல இடத்துல என்னைய சில இடங்களை அவமானப்படுத்துவாங்க. அது அவமானம் பெருசா தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். ஒரு இடத்துல என்னைய மீட்டிங்ல, நான் இப்ப பொள்ளாச்சியில மத்திய போதகரா இருக்கிறேன். இந்த ஏரியா பாஸ் IPS ஆவணத்துக்குள்ள பொறுப்பா நான் இருக்கேன். ஒரு இடத்துல என்னைய ஒரு மீட்டிங்ல சிலருக்கெல்லாம் பொன்னாட போத்துனாங்க. ஆனா அந்த இடத்துல என்னை அவமானப்படுத்தி என்னை போத்தாம விட்டாங்க. பொன்னாட இப்ப கிறிஸ்துமஸ்க்கு நியூ இயருக்கு போத்துறாங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரி நம்ம எந்த கணத்தையும் நாடி போகல. கர்த்தரே நமக்கு கணத்தை என்ன செய்கிறார்?
கொடுக்கிறார். கர்த்தரே நமக்கு பல கணங்களை கொடுக்கிறார். ஆனா சில நேரத்துல மனுஷர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க. ஒரு மீட்டிங்ல என்னை அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேட் ஆயிருச்சு. நம்ம இந்த ஏரியால கர்த்தர் நம்மளை அப்படி உட்கார வச்சிருக்கிற ஒரு ஸ்தாபனத்துல உட்கார வச்சிருக்கிற ஒரு ஸ்தாபனம் கூட என்னை மதிக்கல, ஒரு ஸ்தாபனமா கூட என்னை பார்க்கல, என்னை ஒரு மாதிரி அற்பமா பார்த்துட்டாங்களே, எனக்கு அது கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு லைட்டா ஒரு கணம் எனக்கு இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீலா இருந்துச்சு. நான் வீட்டுல இருந்து சொன்னேன், சின்னப்பா சம்மாடி சொன்னேன், இங்க பாரு உங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க, என்னை ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து என்ன செய்யல, அவங்க சொன்னாடு போத்தாட்டையும் பரவாயில்ல, ஒரு வாயை திறந்து கூட என்ன செய்யல சொல்லு, நம்ம பாஸ்ட் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. பாருங்க, இன்னைக்கு வீட்டுல நேத்திக்கு நான் கொடைக்கானல் போனேன், சோத்ரு வேற ஒரு பாஸ்ட் கூட நான் துணையா தான் போனேன். அல்லேலூயா, எப்படியாவது ஆமென், அல்லேலூயா, அவர் கூப்பிட்டாரே, அல்லேலூயா பாஸ்ட் கூப்பிட்டாங்க அப்படிங்கறதுக்காக நான் போனேன். சோத்ரு மீட்டிங்ல கலந்து கொண்டேன். அல்லேலூயா, அங்க ஜெபம் நடத்தினேன். சோத்ரு கர்த்தருடைய வார்த்தையை அங்க அல்லேலூயா ஜெபமாய் செஞ்சேன். சோத்ரு பாருங்க, அல்ல அந்த இடத்துல அந்த பாஸ்டர் நம்ம முன்ன என்ன செய்யல, அந்த பாஸ்ட் என்னை கூப்பிடல, அவரு என்னைய அந்த மீட்டிங்கான கூப்பிடல, வேற பாஸ்டர் தான் கூப்பிட்டாங்க. அவருக்கு அல்லேலூயா சப்போர்ட்டா தான் நான் போனேன். ஆனா எனக்கு அந்த பொன்னாடை எனக்கு போட்டப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நான் வீட்டுல வந்து அந்த பொன்னாடை எடுத்து போட்டு சொன்ன, வீட்டுல சொன்னாங்க, ஓ ஏகப்பட்ட பொன்னாடை வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு. அப்பதான் வீட்டுல சொன்னாங்க, நீங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்களே எனக்கு போத்திருக்க மறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு பாருங்க ஏகப்பட்ட பொன்னாடை வந்து கிடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. பல இடத்துல நம்மை அற்பமாய் நினைப்பாங்க, பல இடத்துல நம்மளை தள்ளி விடுவாங்க, நம்மளை சாதனை நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் நம்மளை பெருக வைக்கும் போது அங்க நிரம்பி வழியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவனுக்குள் அல்லேலூயா நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரோ அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலம் ஊறுகிற ஒரு நீரூற்றாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை கர்த்தர் ஊறுகிற ஒரு தண்ணீராக, ஒரு ஜீவ தண்ணீராய் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஒரு காலத்துல ஆமென் அல்லேலூயா நல்ல Dress எனக்கு கிடைக்காது. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாரும் நமக்கு Dress வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆமென் அல்லேலூயா. நம்முடைய பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு அன்னைக்கு சக்தி இல்லாம இருந்தது. ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு அல்லேலூயா வெகுவான Dressகள், வெகுவான துணிகள் வந்து அது கொடுக்கத்தக்க, நிறம் இருக்கத்தக்கதாக தேவன் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு சில சட்டைக்காக ஏங்கினோம், அன்னைக்கு சில பேண்ட்டுக்காக ஏங்கினோம், சில வஸ்திரங்களுக்காக எனக்கு ஏங்கினோம். இன்னைக்கு நான் வெளியே போட்டுட்டு போற சட்டையை பார்த்து, என்னுடைய Dress-ஐ பார்த்து நிறைய பேர் ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துற அளவுக்கு, ஆமென் நான் கர்த்தரை உயர்த்தி நன்றி செலுத்துற அளவுக்கு என்னுடைய வஸ்திரத்தை பார்த்து நிறைய பேர் அல்லேலூயா எப்படி நீங்க Dress எடுக்கிறீங்க, எங்க போய் எடுக்கிறீங்க, Dress எவ்வளவு இருக்கும், ஒரு 5000 10,000 இருக்குமா கேக்குறேன். நான் எடுக்கிற Dress எல்லாம் 500 1000க்கு மேல தாண்டறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கர்த்தர் அதை மகிமையாய் மாற்றுறார், அது ஆசீர்வாதமாய் மாற்றுறார். ஆமென். நம்மை கர்த்தர் பெருக வைக்க போகிறார். அது பெருக வைக்க போகிறது, பெருக போகிறது. நம்மை அது பெருகிடும், பெருக வைத்திடும். அல்லேலூயா. ஒரு குடம் தண்ணிக்காக வந்தா யாரு? அல்லேலூயா. இந்த சமாரியா ஸ்திரீ ஒரு குடம் தண்ணிக்காக வந்தா. ஆனா கர்த்தர் அவை நித்திய காலம் ஊறுகிற ஒரு ஊற்றாக கர்த்தர் அந்த ஸ்திரீயை கர்த்தர் பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்தார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாத்த போகிறார், அநேகருக்கு நன்மையாய் மாத்த போகிறார், அநேகருக்கு அல்லேலூயா மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாத்த போகிறார். ஓ எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஓ சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஸ்ரீ இந்த ஆமென் ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் 28 வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த ஸ்ரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்கு போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்க, ஆமென் அவர் கிறிஸ்துதானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவளிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஸ்ரீக்காக ஓ அல்லேலூயா கர்த்தர் விரும்பினார், அங்க பல பேரை கர்த்தர் கொண்டு வந்தார். அது ஒரு தண்ணீரை ஏங்கினார், ஒரு குடம் தண்ணீரை ஏங்கினார், இப்ப பல குடம் தண்ணீரை நிரப்புகிறார். ஒரு வற்றாத ஜீவ நதியாய் கர்த்தர் அந்த ஸ்திரியை ஆசீர்வதித்தார். வெட்கப்பட்டு அவமானப்பட்டு சூழ்நிலைகளை, குடும்ப வாழ்க்கை நிலைச்சு வேதனையோடு இருந்த அந்த ஸ்திரியை கர்த்தர் பிளஸ் பண்ணினார், ஆசீர்வதித்தார். அந்த ஸ்திரி மூலமாக அநேக பேர் தேவனிடத்தில் வந்தார்கள். நம்மை கர்த்தர் அப்படி பெருக வைக்க போகிறார். சாதாரணமா கொஞ்சமா அற்பமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கை அது பெருக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சோத்திரம். கர்த்தர் நம்ம எப்படி பெருக வைக்க போகிறார். நம்ம அப்படி ஊறி பெருக போகிறோம். சோத்திரம். அதுல குடும்பமாய் வாங்க. ஆராதனைக்கு எப்பவுமே குடும்பமா பிள்ளைகளோடு கணவன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து வாங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி நிரப்புவா. ஒவ்வொருவரும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். சோத்திரம். அன்னைக்கு அந்த வீட்டிலிருந்து அந்த ஸ்ரீ ஒருத்தி தான் வந்தா. அந்த குடும்பமா வந்திருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தையே கர்த்தர் நிரப்பி அனுப்பியிருப்பார். குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பியிருப்பார். அல்லேலூயா. நீ எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேருக்குரிய நன்மை தான் உங்களுக்கு வரும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அதனால நீ அடுத்த வாரங்களிலிருந்து விட்டுறாதீங்க. எப்படியாவது அவர்கள் ஆலயத்துக்கு கொண்டு வந்து உட்கார வைக்க நீங்க ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். அதுக்காக நீங்கள் வாஞ்சிக்கணும். சோத்திரம். அதற்காக நீங்கள் ஜீவனை அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க பல பேருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். கிராமங்கள்ல உங்க பட்டணங்கள் உங்க சொந்தக்கார்ட்ட போய் சொல்லுங்க. இப்படி ஒரு சபை, இப்படி ஒரு ஆராதனை, இப்படி ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர்தான் ரட்சகர், அவர்தான் விடுதலை. அநேகருக்கு சொல்லணும். நமக்குள் இருக்கிற நதி, ஜீவ நதி அநேகருக்கு தாகம் தீர்க்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்தை செய்யணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். நமக்குள் இருக்கிற ஜீவன் பெருகணும், நமக்குள் இருக்கிற ஊற்று பெருகும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊர்ல இந்த பாயிர தண்ணி எல்லாம் எந்த ஒரு தண்ணி தெரியுமா? எந்த ஒரு தண்ணி? எல்லாம் இப்படி முழிக்கிறீங்க. உங்க வீட்டு பக்கத்துல வாய்க்கால் எல்லாம் போகுது. அது எந்த ஊர் வாய்க்கால்? அது எந்த ஒரு தண்ணி? பரம்பிக்குளம் தண்ணி. என்ன ஆமைன்னு வரமாட்டீங்க? உங்க ஊர் வாய்க்கால்ல ஏதாவது ஒரு கல் தூண்ல எழுதியிருப்பாங்க, ஒரு போர்டு மாதிரி வச்சு எழுதியிருப்பாங்க. அங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது பரம்பிக்குளம் தண்ணீர்னு எழுதியிருக்கும். இனியாவது போய் பாருங்க. எந்த ஒரு தண்ணியும் தெரியாம நம்மால எல்லாவற்றையும் புழங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பரம்பிக்குள தண்ணீரை பரம்பிக்குளத்திலேயே வச்சிருந்தாங்கன்னா அந்த பரம்பிக்குளம் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காது? யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த தண்ணி கெட்டு போய் அங்கேயே யாருக்கும் யூஸ் இல்லாம அந்த பேர் முதல் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு பரம்பிக்குளம் எல்லா ஊர்லயும் தெரியுது. அந்த தண்ணீர் இன்னைக்கு எல்லா இடங்களும் பாயுதுன்னா சோத்துரும். அது அங்க அடக்கி வைக்கல, அது பலருக்கு வேணும் என்று திறக்கப்பட்டது. அது பல இடங்கள் போய் பாய்ந்தது. இன்றைக்கு அந்த பரம்பிக்குளம் ஃபேமஸா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆலியார் தண்ணி இன்னைக்கு அடக்கி வைக்கப்பட்டிருந்தா, ஆலியார் தண்ணீரை இன்னைக்கு சேஃப்டி பண்ணி வச்சிருந்தா, அல்லது ஆலியார் மட்டும்தான் ஃபேமஸ். அது வீடு வெளியே தெரியாது. அது தண்ணீர் பல இடங்களுக்கு பாயிறதுனால பல வீடுகள்ல, பல தோட்டங்கள்ல, பல பட்டணங்கள்ல, பல தேசங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆமென். நீங்க உங்க வீட்டுக்குள்ள உங்க ஊருக்குள்ள மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள மட்டும் நீங்க ஆராதனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் தேவனை துதிச்சிருந்தீங்கன்னா, நீங்க அல்லேலூயா பயன்பட முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீங்க பலருக்கு பாய்ந்து விட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தண்ணீர் தான் பெருகும். அல்லேலூயா. இறைக்கிற கிணறு தான். ஆமென். இறைக்கிற கிணறு தான் ஊரும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சோத்திரம் அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் காசை சேமிச்சு வைக்க தான் பார்ப்பேன். சோத்திரம். எங்காவது வீட்டுக்கு போறமா காணிக்கு போட்டா 20 ரூபா போடுவேன். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. 10 ரூபா போடுவேன், 20 ரூபா போடுவேன் காணிக்க. சோத்திரம். அல்லேலூயா. செலவு பண்றதுக்கு ரொம்ப யோசிப்பேன். சோத்திரம். ஆனா இப்பெல்லாம் சோத்திரம் எதற்கு யோசிக்கிறது இல்ல. இப்ப தேவ வார்த்தை எனக்கு சொல்லுது, இறைக்கிற கிணறு தான் ஊரும். தேவனுக்காய் கர்த்தருக்காய் கொடுக்கிற அல்லேலூயா யோசிக்கிறது இல்ல. தேவனுக்காக செலவு பண்ணுவதில்லை, கொடுப்பதில்லை, யோசிப்பதில்லை. நல்ல கையை உயர்த்தியா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நம்ம இந்த வருஷத்துல பெருக வைக்க போகிறார். இந்த வருஷத்துல இது ஊறி பெருக போகிறது. எப்படி பெருக போகிறது? ஊறி பெருக போகுது. இது ஒரு ஊற்று தண்ணீராய் மாறப் போகுது. இது ஒரு ஜீவ தண்ணீராய் மாறப் போகிறது. அல்லேலூயா. சந்ததி மேல் என் ஆவியும், சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவரை ஆராதிக்க, அவரை தேடி வா. அந்த பேயருக்கு வா. ஜனங்க ஆண்டவர் சொல்றாரு, அவனை கூட்டிக் கொண்டு வா, இங்க அவனை அழைச்சு கொண்டு வா. ஆமென். அல்லேலூயா. அவனை என்ன தண்ணீராய் மாற்றுவேன்? ஊற்று தண்ணீராய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஜீவ தண்ணீராய் மாற்றுவேன்.
தண்ணி இல்லையே, குடிக்க தண்ணீர் கேட்டவன் இன்னைக்கு பலருக்கு கொடுக்கத்தக்க தண்ணீராய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வராம நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எப்படியாவது தேவ சமூகத்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்துட்டா ஆண்டவர்தான் சொல்றார், நீர் அவர்களை என்ன செஞ்சுவா, கூட்டி வர செய், நீ அவர்களை கொண்டு வா, அவ்வளவு போதும், நாங்க அவர்களை ஆசீர்வச்சிடுவோம். ஆண்டவர் அதான் சொல்றார், எப்படியாவது அவர்களை கொண்டு வந்துரு, நான் அவர்களை ஆசீர்வச்சிடுவேன்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாவது வாரம் தேவ சமூகத்துல வந்து உருண்டாவது பிறண்டாவது, ஆமென் அல்லேலூயா, ஆமா அங்கிருந்து உருண்டாவது நான் டேக்கிட்டாவது வந்துடுறான்ப்பா, எப்படியாவது நான் தேவ சமூகத்துக்கு போயிடறான்ப்பா. அப்படி விரும்பி பார், அப்படி கேட்டு பார், கர்த்தர் நம்மை ஜீவ தண்ணீராய் மாற்றுவாராக. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பார். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14. இவர்கள் இனி பசி அடைவதுமில்லை. 14. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர்கள் இரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவு பகல் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதுமில்லை, தாகம் அடைவதுமில்லை, வெயிலாயும் உஷ்ணமாயுமே படுவதில்லை. இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவா. தேவன் நம்மை சரியான இடத்துக்கு நடத்துவா. நம்மை பெறுகிற ஒரு ஜீவ நதிக்கு நேராய் நம்மை நடத்துவா. அவர் சமூகத்துக்கு வரணும். இவர்கள் உபத்திரத்திலிருந்து வந்தவங்க, பாடிலிருந்து வந்தவங்க, பல பிரயாசத்திலிருந்து வந்தவங்க, அவர்களை தான் கர்த்தர் நடத்துவா. அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். பிரயாசம், பாடு, உபத்திரவம், பிரச்சனை சொல்லி நம்ம வீட்டிலேயே இருந்தவனா, நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருந்தவனா கர்த்தர் நம்மை ஜீவ தண்ணீர் ஒன்றை நடத்த முடியாது. யார் இந்த பெயர் ஊற்றுக்கு நேராய் வருகிறார்களோ, யார் நான் சொன்ன இடத்துக்கு நேராய் வருகிறார்களோ, யார் நான் அழைச்ச இடத்துக்கு நேராய் வருகிறார்களோ, அவர்களை அந்த ஊற்றண்டைக்கு நடத்துவேன். அவர்களை அந்த கண்ணீரை துடைப்பு. அவர்கள் பசி அடைவதில்லை, அவர்கள் தாகம் அடைவதில்லை, வெயிலாயும் உஷ்ணமாயும் அவர் மேல் படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை ஊறி பெறுகிற ஒரு நதியாய் மாற்றப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகத்தின் அளவை கர்த்தர் பெருக வைக்க போகும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்ன வாஞ்சிக்கிறோமோ அதிலே கர்த்தர் நம்மை பெருக வைக்க போகிறார். அன்னைக்கு அல்லேலூயா நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது ஆமென் எனக்கு திக்குவாய் பேச முடியல. சோத்திரம் ஆமென் அல்லேலூயா. எல்லாம் எப்படி பேசுறாங்க, ஆமென் எல்லாம் எப்படி எல்லாம் வாய் வச்சு நல்லா என்னால பேச முடியலையே. அப்படி ஒரு நாள் அழுதேன், அப்படி கதறினேன். சோத்திரம். பெரிய பெரிய ஊழியக்கார பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் நான் அவங்க வாயவே பார்த்துட்டு இருப்பேன். அவங்க எப்படி பேசுறான்னு வாயவே பார்ப்பேன். சோத்திரம். இப்படி எல்லாம் பேசுறாங்களே ஆண்டவரே, ஐயோ எனக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. சோத்திரம். ஒரு நாட்கள்ல எனக்கு பைபிள் திறந்த வெறும் எம்டியா இருக்கும். ஒரு வசனம் கிடைக்காது, ஒரு வார்த்தை வராது, ஒரு பிரசங்கம் கிடைக்காது. சோத்திரம். அவளு எம்டியா இருக்கும். எப்ப ஜீவ நதி எனக்குள் பாய்ந்ததோ, எப்ப நான் அதை வாஞ்சித்தனோ, எப்ப நான் அதன் மேல் பிரியப்பட்டனோ, கர்த்தர் இன்றைக்கு என் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ வார்த்தையின் மூலமாய், ஓ தேவ பிரசனத்தின் மூலமாய் என்னை ஊற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியே போய் எங்காவது ஒரு பிரசங்கமோ, ஒரு ஆராதனையோ, ஒரு ஜபமோ, அல்லேலூயா பிரேயர் நடத்துற இடத்துல எங்க போனாலும் சரி, என்மேல் தேவ பிரசனம் இறங்குறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஓ அங்க இருக்கிறவர்கள் அதை உணர்வார்கள். தேவன் அப்படிப்பட்ட பிரசனத்தை, அபிஷேகத்தை நம்மை ஊற்றுவாராக. அல்லேலூயா.
இந்த பாட்டு பாடுற விஷயத்தை மட்டும் நான் கொஞ்சம் அந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தாம விட்டுட்டேன். அது மேல கொஞ்சம் நான் அதை தள்ளி வச்சேன். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வேற வழி இல்லாம பாடணுமேனு பாடுறேன். இன்னைக்கு நான் வாஞ்சிக்கிறேன், எனக்கு அந்த ஆவி என் மேல் ஊற்றுங்கப்பா, அந்த ஊற்று தனி என் மேல ஊற்றுங்கப்பா, அந்த ஜீவ நதி என் மேல ஊற்றுங்கப்பா. தேவன் நம்ம எப்படி எதை நம்ம கேட்கிறோமோ, எது மேல வாஞ்சிக்கிறோமோ, கர்த்தர் அதை நம்ம மேல் ஊற்றுவா. அது ஊறி பெருகிடுமா. அல்லேலூயா. அது என்ன செய்யும்? ஊறி அது பெருகிடும். கர்த்தர் அதை நம்ம பெருக வைப்பார். எதுல நீங்க குறைவா இருக்கிறீங்களோ அதுலதான் கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஜெபத்துல குறைவா இருக்கிறீங்களா? கொடுப்பதுல குறைவா இருக்கிறீங்களா? நான் கொடுக்கணும் வாஞ்சிக்கிறப்பா, ஆசை இருக்கப்பா, அன்று அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் ஆசை, ஆனா எனக்கால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றியா? அது தேவ சமூகத்திலே கொடுத்த அன்னாள் பாருங்க. அல்லேலூயா. பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுக்கணும் ஆசை. எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா அல்லேலூயா, ஏழி பிள்ளை மாதிரி வளர்த்த மாட்டேன், என் பிள்ளை நல்ல பிள்ளையா நான் கொடுப்பேன்னு சொல்லி பிள்ளை இல்லாதப்போ தேவனுக்கு அதை கொடுத்தா. தேவன் நல்ல ஒரு சாமுவேலை கொடுத்தா. நீ ஒன்ன கொடுத்தீனா கர்த்தர் 5 கொடுப்ப. அல்லேலூயா. இருக்கிறத நீ குறுகி வச்சீனா அது நம்ம வாழ்க்கையில பெருகாது, ஊராது. அல்லேலூயா. அது பாருங்க, அன்னாள் 1 கொடுத்தா, கர்த்தர் அதை 5ஆய் பெருக்கினார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் ஒரு ஈசாக்க பலிபீடத்திற்கு தேவனுக்காக தேவன் கேட்டுட்டாரே, அப்படி இருக்காக ஒரே பிள்ளைய பலிபீடத்துக்கு நேராய் கொடுத்தான் ஆபிரகாம். இன்னைக்கு கோடிக்கணக்கான பிள்ளைகள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த பிள்ளை பிறக்குதோ அது யாருடைய சந்ததியா மாறுது? ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறுது. சோத்திரம். ஒரு பிள்ளையத்தான் ஆண்டவர் கொடுத்தா, ஒரு பிள்ளையும் அப்படியே ஆண்டவர் கொடுத்தா, கர்த்தர் அதை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எங்க குடும்பத்துல ஒரே பையன். சோத்திரம். அல்லேலூயா. ஒரே பையன். அல்லேலூயா. நான் பிறக்கும் போதே என் தகப்பனார் என் தாயார் என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. 2.5 வயசுல எனக்கு வந்த வியாதியில அவங்க முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க. இவனை எங்கிற விட மாட்டேன், ஊழியத்துக்கு நேரதான் நடத்துவேன். ஒரு பிள்ளையும் ஆண்டவருக்காக நடத்தினார்கள். என் சொந்தக்காரர்கள், என் உறவினர்கள் எத்தனையோ பேர் மேல் படிப்புகள், பெரிய உத்தியோக வேலைகள் இருக்கிறாங்க, அதற்கென்று அவர்களை நடத்தினார்கள். அது என் தகப்பனோ வேற எதையும் பார்க்கவில்லை, ஒரு பிள்ளையும் கர்த்தருக்காக கொடுத்தார்கள். கர்த்தர் இந்த பிள்ளையை கொண்டுதான் பல இடங்களில் ஊறுகிற தண்ணீராக, ஜீவ தண்ணீராக, வற்றாத ஒரு நதியாக கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்காய் கொடுக்கும் பொழுது ஆமென் கொஞ்சத்தை கர்த்தர் பெருக வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படி பெருக வைக்க போகிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை பெருக வைக்க போகிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அது பெருக போகிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லப்போ? அப்ப 2வது இந்த பேயரின் ஊற்று நம்மளை ஊறி பெருகிடும். ஆமென். சொல்லுங்க பாருங்க. நீங்க அந்த ஊற வைக்கிற ஐட்டங்கள் எல்லாம் ஊற வச்சு பாருங்க. அடுத்த நாள் ஒரு சுண்டைக்கடலையா இருக்கலாம், பயரா இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு பாருங்க. அதை இருக்கிற அளவை விட என்ன செய்யும்? தேவனுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு நிரம்புறீங்களோ நீங்க பெருகிடுவீங்க. ஊறாத பட்சத்தில் பெருக முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா நீங்க தேவ சமூகத்தில் வரணும். துதியினாலே, பாடல்களினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை பார்க்கணும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க. இந்த பேயரின் ஊற்றுக்கு நேராய், இந்த ஊருக்கு நேராய் ஜனங்கள் தன்னை கொடுத்தார்கள். அதனால தான் 3வது பாயிண்ட் இப்படி அல்லேலூயா நான் போட்டிருக்கிறேன். உச்சிதங்கள் உண்டாக்கப்படும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. 3வது என்னதுங்க? உச்சிதங்கள். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் இந்த பேயரின் ஊற்றுக்குள்ள நீ கர்த்தருக்கு தன்னை கொடுக்கும் பொழுது நமக்கு வேண்டிய உச்சிதங்கள், நமக்கு வேண்டிய உச்சிதமானவைகளை கர்த்தர் அங்க ஏற்கனவே வச்சிருக்கிறார். இன்னும் ஒன்ன கர்த்தர் புதுசா தோண்டல, ஏற்கனவே தோண்டி வச்சிருக்கிறார். அதுதான் சிறப்பு. அல்லேலூயா. நமக்கென்று ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கென்று ஏற்கனவே கர்த்தர் முன்குறித்து வச்சிருக்கிறார். ஏற்கனவே நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இனி நமக்காக ஒன்றை புதுசா ஒண்ணு வராது. என்ன ஆமென் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய கணவன் மனைவி என்கிற அந்த ஒரு முறையில போனாலும் கர்த்தர் நமக்காக எப்போ தேவன் நம்மை தாயின் கருவில் தெரிந்து கொண்டாரோ அப்பவே நமக்கானதை கர்த்தர் தெரிந்து வச்சுட்டார்.
ரெடியா இருக்கு. நம்மள அவசரப்பட்டு ஏவாளுக்கு பொதுவா வேற ஒரு ஆவாளுக்கு நேரம் என்ன செய்ய வேண்டாம், போயிடக்கூடாது. ஆமேன் வர மாட்டேன். ஆதாமுக்கு பொதுவா ஏதோ ஒரு ஏதாமுக்கு நேரம் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நமக்கென்று கற்ற முன்னையே முன் குறித்து வச்சிருக்கிறார். அதை தேவன் நமக்கு தருவார். அது சிறப்பாக ஆசீர்வாதமாக மகிமையாயிருக்கும். 18ஆம் வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணிகள் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள். ஜனத்தின் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள். ஏற்கனவே முன் குறிக்கப்பட்ட முன்னமே அவைகள் தோண்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஊற்று ஏற்கனவே, அந்த துறவு, அந்த கிணறு ஏற்கனவே தோண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கான வீடு, உங்களுக்கான இடம், உங்களுக்கான சுதந்திரம், உங்களுக்கான ஆசீர்வாதம் ஏற்கனவே தேவன் நியமித்து வச்சிருக்கிறார். அது நடக்கும், அது வரும். அல்லேலூயா. இவங்க தண்ணி கேட்கிறாங்க, தண்ணீர் இல்ல, அதனால கோவப்படுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதனால மோசேயை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்றாங்க. மோசேக்கு விரோதமா கல்லெடுக்கிறாங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல மோசேக்கு விரோதமா கல்லெடுத்தாங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. மோசேனால தாங்க முடியல, அந்த பிரஷர், அந்த டார்ச்சரை தாங்க முடியல. அவ்வளவு ஜனங்கள் செஞ்சாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை புதுசா ஒண்ண உருவாக்கல. கர்த்தர் ஏற்கனவே அவர்களுக்கு அந்த பெயரின் ஊற்றின் சிறப்பு அதுதான். ஏற்கனவே ராஜாக்க அல்லேலூயா முற்பிதாக்கள் ஏற்கனவே அதை தோண்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ இவ்வளவு பாடுபடுவ, இவ்வளவு சிரமப்படுவ, உனக்கு இப்படி எல்லாம் ஒரு காரியம் நடக்கும். ஆகவே என்று கர்த்தர் முன்னமே அதை நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டானதை, நம்முடைய அல்லேலூயா எதிர்காலத்துக்கு உண்டானதை எல்லாமே கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? யோவான் 14ஆம் அதிகாரத்துல அழகா ஆண்டவர் வசனம் சொல்லுது, நான் என்ன செய்கிறேன், நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. நான் போய் அதை ஆயத்தப்படுத்தி திரும்பி வந்து உங்களை என்ன செஞ்சு கொண்டு போவேன், அங்க சேர்க்குப்பேன். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை மறுபடியும் கொண்டு வந்து உங்களை கூட்டி கொண்டு போய் அங்க என்ன செய்வேன், சேர்ப்பேன். ஏற்கனவே நமக்காக ஒரு அல்லேலூயா ஒரு ஆயத்தமா எல்லாவற்றையும் கர்த்தர் பரலோகத்தில் வச்சிருக்கிறார். பூமியில கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, பூமியில இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஏற்கனவே கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். ஆமென். அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். கடைசி காலம் நெருங்கி வந்துருச்சு. உலகத்தில தேசங்களில பல இடங்களில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை உணர முடிகிறது. தேசத்தின் ராஜ்யங்கள், தேசத்தின் அதிகாரங்கள், தேசத்துடைய காரியங்கள் மாறி மாறி போக போகிறது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே காரியம் என்கிற நிலை வரப்போகுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா 666 வந்துரும். அந்த கிறிஸ்துவின் காரியம் வந்துரும். நம்ம தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற பல கடைசி கால யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அழிவுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் பலதும் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நமக்கான உச்சிதங்கள் மேல ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு நேராய் நாம் அல்லேலூயா நாடுவோம், தேடுவோம். இன்னும் நம்ம அசால்ட்டா, இன்னும் நம்ம நிர்விசாரமா, இன்னும் ஏனோ தோண என்று கர்த்தருடைய வாழ்க்கையில் வாழாமல் நாம் அந்த வாழ்க்கைக்கு நேராக நாம விரைவாக நம்ம போவோம். அல்லேலூயா சொல்ல போறோம். உச்சிதங்கள் நமக்காக, கர்த்தருடைய வருகைகள் கடைசியில் நமக்கு ஆயத்தமாகப்பட்டிருக்கிறது. அந்த வருகைக்கு நேராய், அந்த இடத்துக்கு நேராய் நம்ம செல்லுவோமாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக யாரோ ஒருவர் தோண்டி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க எதுக்கு தோண்டினாங்கன்னு தெரியல. எதுக்கு இந்த தண்ணீரை பாருங்க, குச்சியை கொண்டு, கோலை கொண்டு தோண்டி இருக்கிறாங்க, தண்டாயுதங்களை கொண்டு அவங்க தோண்டி இருக்கிறாங்க. சோத்திரம். கையில் இருக்கிற சாதாரண பொருளை கொண்டு அவங்க கிணறு தோண்டி இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி தோண்டி இருப்பாங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாங்க. நமக்காக யாரோ ஒருவர் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? நமக்காக யாரோ ஒருவர் பிரயாசப்பட்டதை தேவன் நமக்கு கொடுக்க போகிற, நமக்காகவே அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. நமக்காகவே தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நீ பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவன் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க?
கோலை கொண்டு கொடைஞ்சிருக்கிறாங்க, தடிய கொண்டு அது கொடைஞ்சு அதை தோண்டி அல்லேலூயா ஆமென் எடுத்திருக்கிறாங்க. சோத்திரம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. ஏசாயா 54 அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்குங்க பார்க்கலாம். ஏசாயா 54, 11, 12, 12 வாசிப்போம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். தாசனாகிய நீதிபரர். அதல்ல, 54, 11, 12. ஏசாயா 54. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றலவற்றலே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அசிபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உச்சிதமானவைகளை கத்த நிரப்ப போகிறார். உச்சிதமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றலவற்றவளே, மற்றவர்களால் கைவிடப்பட்டவர், மற்றவர்களால் நொறுக்கப்பட்டவர், யாருடைய ஆதரவு இல்லாதவர்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அவன் சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், ஆமென், தேவனுடைய உடன்படிக்கை சமாதானம் நம்மளை விட்டு ஒரு நாள் விலகாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உறவுகள், குடும்பத்தார்கள் நமக்கு விரோதமா செய்கிற காரியங்களை கண்டு நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை கர்த்தர் அப்படி உச்சிதமாய் கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய சாதாரண வாழ்க்கை அதை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். உச்சிதங்களாய் மாற்றப் போகிறார். பாருங்க, பளிங்குகளை பளிங்கும், பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், மின்னுகிற ஜொலிக்கிற ஆமென் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கிழராய் தேவன் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சாதாரண இந்த கட்டிடத்தை, சாதாரணமான இந்த சபையை ஒரு பளிங்கை போல மாற்ற போகிறார். இந்த ஊழியத்தை எல்லாரும் கண்கள் படத்தக்கதாக இதை ஒரு பளிங்காய் மாற்ற போகிறார். இது உச்சிதமான கற்களாய் மாற்ற போகிறார். சாதாரண கல்ல ஒரு மாணிக்க கற்களாக, ஒரு பளிங்கு கற்களாக, ஒரு ஆசீர்வாதமான கற்களாக தேவன் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல பாடுகள் பட்டுட்டேன், பல சூழ்நிலை பட்டுட்டேன், இன்னும் எனக்கு நன்மை இல்லை, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, திரும்ப போராட்டமா? கர்த்தர் சொல்றார், உனக்கான உச்சிதங்கள் ஆயத்தமா இருக்கிறது, உனக்கான உச்சிதங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எழுமி நிற்போமா தேவ சமூகத்துல? ஆமென். இந்த வார்த்தைக்கு நேராய் நம்ம அர்ப்பணிக்க போறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆவியானவரே என்னை ஆசீர்வதிங்க, பரிசுத்த ஆவியானவரே ஆசீர்வதிங்க. இந்த பெயரின் ஊற்று நம்முடைய வெறுப்பை மாற்ற போகிறது. ஆமென். இந்த பெயரின் ஊற்று நம்மை ஊறி பெருகிட வைக்க போகிறது. இந்த பெயரின் ஊற்று உச்சிதங்களை உண்டாக்க போகிறது. நமக்கான உச்சிதங்களை நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கான உச்சிதங்கள் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உச்சிதத்துக்கு நேராய் நம்மை நடத்துவாராக, அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்துவாராக. வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அப்பா, என்னை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவீராக, அப்படிப்பட்ட நன்மைக்கு நேராய் என்னை நடத்துவீராக, அப்படிப்பட்ட உச்சிதங்களுக்கு நேராய் என்னை நடத்துவீராக. வாய்களை திறந்து அப்பா தேவ சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே நாங்க துதிக்கிறப்பா. அங்கே உன் நேசத்தின் உச்சிதங்களை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. மனவாளியே, மனவாளனே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, உனக்கான உச்சிதங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா.